அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாமி, இல்லறம் அண்ணா தொருவரம் அண்ணா இதோட விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. அதாவது இல்லறம்னா குடும்பத்தில் மனைவி மக்களோட வாழ்கிறவங்க இல்லறவாசிகள். துறவரம்னா ஒன்றுமே வேண்டாம் என்று சன்னியாசியாக ஊருகராக கோயில் குளங்களுக்கு சென்று அங்கிருந்து வழிபட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் துறவிகள்னு சொல்லுவாங்க. உலக மக்கள் அதான் ஏற்றுக்குவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு அரசன் இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்ன, இதுக்கு தகுந்த விளக்கம் கொடுப்பதற்கு தகுந்த சன்மார்க்கம் கொடுக்கப்படும் என்று பறைசாற்றி பல ஊர்களில் இருந்து பல பேர்கள் போய் பல கருத்துக்களை சொன்னார்கள். அவன் சொல்லும்போதே அதற்கு தக்க விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சிறைத்தண்டனை என்று சொல்லிவிட்டார். அதையெல்லாம் பாராமல் போனார்கள். நம்மளுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்வோம் என்று போய் யார் சொன்னாலும் அதை ஏற்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் சிறையில் அடைத்துவிட்டார். அதை கேள்விப்பட்ட ஒரு இளம் வயது துறவி சென்றார். அவர் போய் அரசரை பார்த்தார். அரசே, உங்களுடைய கேள்வி என்ன என்று கேட்டார். இல்லறம்னா எப்படி, துறவரம்னா எப்படிங்கிறத பற்றி கதையை காரணங்களை சொல்லக்கூடாது, நேரடியாக எனக்கு புரியும்படியாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி சொன்னார், அப்படி உங்களுக்கு நேரடியாக புரியும்படியாக செய்ய வேண்டுமென்றால் இந்த அரச பதவி விட்டு என்னோடு கொஞ்ச காலம் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியும்படி செய்கிறேன் என்றார். அப்படியே என்றான் அரசன். உடனே என் போன்று உடையுடுத்தி வெளியில் வாருங்கள் என்றார். அதேபடியே அவர் பின்தொடர்ந்தார் அந்த சாதுவை அரசன். தொடர்ந்து அவரும் சாது வேடம் போட்டு இருவரும் சென்றார்கள். பக்கத்திலே நாட்டிலே அந்த நாட்டு அரசனுடைய மகளுக்கு ராஜசீக யாகம் நடந்தது. அதற்கு எல்லா நாட்டிலிருந்தும் அரசர்கள் இளவரசர்கள் எல்லாரும் வந்து கூடினார்கள். அங்கே இவர்கள் போனார்கள். அங்கே போய் பார்த்தால் அரச சபையிலே அந்த நாட்டுக்கு ஒரே பெண் தான் வாரிசு. அதனால் ஏகப்பட்ட அரசர்கள் வந்து இளவரசர்கள்லாம் கூடியிருந்தார்கள். அந்த அரசன் மகளிடத்திலே மாலையை கொடுத்து, உனக்கு யார் பிடித்தவர்களோ அவர்கள் கழுத்திலே மாலையை போட்டு அவர்களை நீ கணவனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த பெண் மாலையை கையில் வைத்து கொண்டு ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வந்தது. அப்படி வரும்போது இவர்கள் இருவரும் ஒரு ஓரமாக நின்று கொண்டு இருந்தார்கள். வந்த உடனே அந்த இளம் துறவி கழுத்திலே அந்த மாலையை போட்டு விட்டார்கள். இந்த துறவி உடனே அந்த மாலையை தூக்கி எறிந்துவிட்டு, இது எனக்காக எதுக்கு இந்த வேலை என்று சொல்லி இந்த மாலையை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறச் சென்றான். வெளியேறச் செல்லும்போது பின்தொடர்ந்து அந்த பெண், நான் உன்னுடைய மனைவி, என்னை விட்டு போகக்கூடாது என்று பின்தொடர்ந்தது. எல்லாரும் பின்தொடர ஆரம்பித்தார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்காமல் யாரும் என் பின்னாடி வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி விட்டார். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணிச்சு, நீங்கள் யாரும் என் கூட வரக்கூடாது, நான் அவரோட போகிறேன், நீங்கள் யாரும் வரக்கூடாது என்று மக்களே அப்பன் ஆத்மா எல்லாத்தையும் திறந்து அந்த பெண்ணும் கிளம்பிவிட்டது. ஆனால் இப்படியே அவர்கள் போய்கிட்டே இருந்தார்கள். இருவரும் பின்தொடர்ந்து வரவில்லை என்று நினைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இருட்டான நேரத்தில், மாலை நேரம் இருட்டாகிவிட்டது. இந்த பின்வந்தொடர்ந்து வர்றதை திரும்பி பார்த்தார்கள்.
ஆகா பின்தொடர்ந்து வந்துட்டியே, இப்படி வரலாமா என்று சொல்லி கண்டித்து பார்த்தார்கள். இனி இந்த இருட்டில் நான் எங்கே போவது, உன்னை விட்டு போக முடியாது என்று சொல்லி அந்த பெண் தொடர, சரி வா என்று சொல்லி கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்தடியிலே அந்த இரவை கழித்துட்டு காலையில் இந்த பெண்ணை கொண்டு அந்த நாட்டிலே விட்டுருவோம் என்று சொல்லி தங்கியிருந்தார்கள் 3 பேரும். ஆனால் 3 பேரும் தங்கியிருக்கும்போது லேசான சாரல் மழை வந்தது. அந்த மழை பார்க்கும்போது குளிர் அதிகமாக இருந்தது. அந்த மரத்தின் உச்சியிலே ஒரு ஆண் புறா, பெண் புறா, அதுகள் இட்ட குஞ்சுகள் 2 4 அந்த கூண்டிலே தங்கி மழையிலே நனையாமல் தங்கி கொண்டு இருந்தார்கள். அங்கே இருந்த அந்த ஆண் புறா பார்த்துவிட்டு இவர்கள் குளிரிலே நடுங்குகிறார்கள் என்று சொல்லி கண் நோக்கி பார்த்தது. ஒரு பக்கத்தில் தீ எரிஞ்சு கொண்டு இருந்தது. அங்கே போய் ஒரு தீ கொம்பை வாயிலே கவ்வி கொண்டுட்டு வந்து இவர்கள் முன்னாடி போட்டது. இவர்கள் நெருப்பை பார்த்தோடனே அங்கே காஞ்சி கடந்த ஒரு சருகை தூக்கி நிறைய அள்ளி போட்டு குளிர் காய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த குளிர் காய்ஞ்சி கொண்டு இருக்கும்போது அந்த ஆண்புறா பார்த்தது, நாம் இருக்கும் இடத்திற்கு நம்மை தேடி வந்து விட்டார்கள் பல அகதிகள் 3. இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா, அதற்கு என்ன செய்வது என்று புரியாமல் அந்த ஆண்புறா பெண்புறாவிடத்தில் சொல்லியது, நான் இவர்களுக்கு உணவாகிறேன், நீ இந்த குஞ்சுகளை வைத்து எப்படியாவது காப்பாற்றி வளர்த்திக்கொள் என்று சொல்லி விட்டு அந்த புறா மரத்திலே இருந்து கீழே அந்த நெருப்பிலே விழுந்தது. இதை பார்த்த பெண் புறா சொல்லிச்சு குழந்தைகள் இடத்திலே, உன்னுடைய தகப்பனாருடைய உடல் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறையாக இருக்கும், அதனால் நானும் அவர்களுக்கு இரையை ஆகிறேன், நீங்கள் இருவரும் எப்படியோ பறந்து போய் உணவு தேடி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுவும் அந்த நெருப்பிலே விழுந்து விட்டது. இதை பார்த்து அந்த குஞ்சுகள் 2ம் தாய் தந்தையர்களுடைய உணவு அவர்களுக்கு போதாது, நாமும் அவர்களுக்கு உணவாகவும் என்று சொல்லி 2 குஞ்சுகளும் அந்த நெருப்பிலே விழுந்து அதனுடைய உடலை மாற்றிக்கொண்டது. அதுகள் எல்லாம் அதிலே விழுந்து இறந்து போகவில்லை, இறந்து போச்சுகள். ஆனால் அதை அவர்கள் உணவாக உள்ள மாட்டார்கள். அந்த உண்மையான ஒரு சாது இருக்கும்போது எப்படி மாம்சத்தை உண்பார்கள்? உண்ண மாட்டார்கள். அவர்கள் போய் தங்கிய நேரம் அந்த 4 முக்தி அடையக்கூடிய அந்த பறவைகளுக்கு அந்த பறவையிலிருந்து முக்தி அடைந்து வேற பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அதுதான் அவர்கள் செய்த புண்ணியம். அந்த புண்ணிய செயலால் அந்த எண்ணம் ஏற்பட்டு அவர்கள் சமாதி அடைந்தார்கள். அப்படி இருக்கும்போது பார்த்துவிட்டு காலையில் எழுந்து 3 இந்த ஊரை நாடி வந்து அந்த பெண்ணை, நீ வீட்டுக்கு போ, நான் வரமாட்டேன், என்னோடு ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்லி துரத்தி விட்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த அரசனை கூட்டிக் கொண்டு அந்த துறவி சொல்கிறார், நீ உன்னுடைய நாட்டிலே போய் அரசாட்சி பார், நான் ஒரு துறவிங்கிறத இந்த நாட்டினுடைய அரசனுடைய மகள் பெண்ணாசையை விட்டு பொருளாசையை விட்டு இந்த உலகத்திலே 2ஐயும் விட்டோம் என்றால் நாம் ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் பெற முடியும், அவரோடு ஐக்கியமாக முடியும் என்று சொல்லி இதை தூக்கி எறிந்தேன். ஆனால் தன்னை தேடி வந்து தங்கியிருக்கும் மனிதர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டியது நமது கடமை அல்லவா என்று ஒரு குடும்ப வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருந்த புறாக்களுக்கு கூட அந்த உணர்வு ஏற்பட்டு தன்னையே அவர்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்றால் அப்பேற்பட்ட பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் நிலையாவது நம்ம மனிதனாக பிறந்தவனுக்கு வேண்டாமா?
இது எல்லாம் உணர்ந்துதான் ஐயா அருட்பெருஞ்சோதி அவர்கள் அந்த காலத்திலே எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் உடை கொடுக்க வேண்டும், என்னென்ன மக்களுக்கு தேவை அத்தனை தர்மங்களையும் செய்யுங்கள் என்று சொல்லி அருள்பாலித்து அவருடைய வேதத்தை பல கருத்துக்களை நியமனம் பண்ணி விட்டு போய்விட்டார். அவருடைய வேதங்களை படித்து அவருடைய அருளை பெற்று அருள் பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் இப்படி தர்ம காரியங்களில் நல்ல காரியங்களை எதை தொடர்ந்து தள்ளிவிட்டு நாம் தப்பித்து பிழைக்க வேண்டுமோ அதிலிருந்து நாம் தப்பித்தோமானால் நாமும் அருள் பெரும் ஜோதி மாதிரி உலகமெல்லாம் பரப்பிக்கொண்டு இருக்கலாம், அவரோடு ஐக்கியமாகிவிடலாம் என்று சொல்லி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி.